குட் மார்னிங். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இதோட பிரின்சிபல் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபியோட நீட் என்ன? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, அதே மாதிரி வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதை வந்து நம்ம வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக தர முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபியை வச்சு டைரெக்டாக அந்த மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டீட்டெயிலாக தரலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் லைன் ஸ்பெக்ட்ரா, அதே மாதிரி பேண்ட் ஸ்பெக்ட்ராவோட லிமிட்டேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். when a photon interact with a molecule, it may transfer enough energy to eject an electrons. ஸோ இப்போ ஃபோட்டான்ஸ் ஹெச்நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாலிகுலர் ஆட்டம் எல்லாம் உள்ளே பாஸ் பண்ணுறோம். இந்த மாலிகுலர் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் அப்சர்வ் த எனர்ஜி அண்ட் கோ டு த எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. ஆஃப்டர் தட்டு இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானை வந்து இஜெக்ட் பண்ணும். ஸோ இஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாலிகுல்ஸ் வந்து பாசிட்டிவ் அயான்ஸாக மாறும், இஜெக்டட் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோ அயனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ஃபோட்டோ அயனைசேஷன் occurs when photon energy exceeds the ionization energy அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ejected electron carry the kinetic energy that can be measured accurately. Okay, this measurement gives direct access to electron binding energies அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அயனைசேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா மெட்டல் எம் அப்படிங்கிற மெட்டல் எம்ங்கிற மாலிகுல்ஸ் இது ஹெச்நியூ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானை ஹெச்நியூ அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இது எம் ப்ளஸ் இ மைனஸ் இஜெக்டட் எலக்ட்ரானாக மாறுது. Photon absorptions leads to the formations of positive ion, that is M plus ions, and free electron E minus. The ion M plus may remain in electronic, vibrational, rotational, excited states. Next, the excess photon energy appears the kinetic energies of the emitted electrons. So next வந்து ஐன்ஸ்டீன் photoelectric relations இதுக்கு தராங்க. E equal to h nu minus I. இதில் h nu is the incident photon energy, I வந்து ionization potential or binding energy. This relations forms the basis of all the photoelectron spectroscopic measurement. நெக்ஸ்ட் வந்து பைண்டிங் எனர்ஜி மெஷர்மெண்ட். இது எலக்ட்ரான் பைண்டிங் எனர்ஜி வந்து EB அப்படின்னு சொல்கிறாங்க. h nu மைனஸ் E கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் E ரீகாயில் எனர்ஜி. இந்த இ ரீகாயில் எனர்ஜி வந்து நெகிழ்ச்சியூல் பண்ணலாம் எப்போ அப்படின்னு சொன்னால் யூவி எக்ஸ்ஆர்ஜி எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூஸ் வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் இப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி இபி இட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் இ கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஆஃப்டர் தட் நமக்கு இ கைனெட்டிக் எனர்ஜி வேணுங்கிறப்ப இ கைனெட்டிக் எனர்ஜி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் இபி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரோட அவுட்புட் என்ன வருதுன்னா மெஷர் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். ஃப்ரம் தீஸ் எலக்ட்ரான் பைண்டிங் எனர்ஜிஸ் ஆர் கால்குலேட்டட். ப்ரொவைட் த டைரக்ட் இன்சைட்டு இன்டு எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல். இதோட சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் த பைண்டிங் எனர்ஜிஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டல். இட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் மாலிகுலர் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் bonding environment, oxidation state, useful for a qualitative and quantitative chemical analysis. ஸோ இது ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட டயக்ராம், எனர்ஜி லெவல் டயக்ராம். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் இருக்குது. இன்கமிங் ஃபோட்டான் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாலிகுல்ஸ் வந்து எக்ஸிடட் ஸ்டேஜுக்கு போகுது, அங்கே அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அயான் எம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. மேலே வந்து இஜெக்டட் எலக்ட்ரான் வருது. இந்த இஜெக்டட் எலக்ட்ரான் வச்சுட்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் பண்ண முடியும். ஸோ இதான் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. தேங்க்யூ.